ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த பேரவே பிளாடினம் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட எபிசோட் 7 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஸ்டோரி அண்ட் எபிசோடு வழக்கம் போல் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா கையோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் நியூஸ்லாம் லைக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சதா மட்டும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபேரவே பிளாடின் Season 1 and Episode 7. இது பக்கம் இதை வந்துட்டப்பா. ஆமாம், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? வா, நீயே தெரிஞ்சுப்ப. ஓகே, வந்துட்டோம். இன்னைக்கு நைட் நாம் எங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம்? இது இந்த இடத்துலையா? ஆமாம். ஏன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். பட் நான் டென்ட் எதுவும் கொண்டு போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் தான் இருக்கல. அந்த வேலையை இங்கே இருக்கிற ஃபேரிஸ் பார்த்துக்கும். இங்கே இருக்கிற மரத்தோட இலைகள் நமக்கு டென்ட்டாக இருக்கும், பொருட்கள் நமக்கு பெட்டாக இருக்கும். ஸோ அதனால அதை நினச்சி நீ கவலைப்படாத. உண்மையாப்பா? எஸ். வாவ், இது உண்மையிலேயே சூப்பர்ப்பா. சரி சரி, ரொம்ப ஆச்சரியப்படாத. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிற பாறை மேலே போய் உக்காரான். அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் போக இப்போ எட்டிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம ஹீரோ சமைச்சிருக்கான். பண்ண சாப்பிட உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் கட்ட தானே பண்ணியிருக்கேன். எல்லாம் கட்ட தான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன, போகிற எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க. எனிவேஸ், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இதை பார், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நாளைக்கு காலையில் எப்படி நம்ம அதை வில்லேஜ் ரீச் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் உனக்கு அதை வில்லேஜ்க்கான பழியும் மட்டும் தான் காட்டுவேன். அங்கே இருக்கிற டீமன்ஸ்குள்ளலாம் நான் ஃபைட் பண்ண மாட்டேன். அதில் நீ தான் பார்த்துக்கணும், புரிச்சுதா? ஒன்றும் பிரச்சனை, நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன். அப்புறம் இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சது அந்த மாதிரி உடனே தூங்க போயிடுறான். எப்போ வேணாலும் என்ன உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீ தூங்கு. நீ முழிக்கிற வரைக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கா, ஓகேப்பா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ தூங்குறதா இருந்தால் தாராளமாக தூங்கலாம். அந்த பாதுகாக்கிற வேலையை இந்த ஃபேரிஸே பார்த்துக்கோ. எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் நம்மளை எழுப்பி விட்றோம். உண்மையாப்பா? உண்மையாக தான். சரிப்பா, அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. டேய், நீ பேசுறத தனியாக பேசுகிறா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். அப்படியா? சரிப்பா, நீ தூங்கு, நானும் தூங்குறேன். பேசலாம் தானே கேட்டேன். ரொம்ப செட மூஞ்சா இருக்கானே. சரி, ஓகே, நாளைக்கு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கிடலாம். தென் அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து வில்லேஜுக்கு வந்துடுறீங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. என்னப்பா அது, கண்ணே தெரியலையே. சரி, நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோமா? வந்துட்டோம். சரி, ஓகே வில், நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ளே போய் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த முன்னால் உள்ளே போயிட்டு வரேன். அந்த டீமன்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சு வச்சுருக்குங்க. ஈவன் டெம்பிளை கூட விட்டு வைக்கல. அப்படி அந்த இடத்த அழிச்சது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல ஏதோ சடங்கு வர பண்ணிட்டு இருக்குங்க. இது சடங்கா? அவன் இப்போ அந்த டெம்பிள் எங்கே இருக்குது? அது இந்த வில்லேஜோட கார்னரில் தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா நம்ம முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அது சரி, அந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியுமா? தரலம்மா, ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு. ஓகே, அந்த டெம்பிள் பார்க்க எப்படி தான் இருக்கும். இந்த டெம்பிளுக்கு ரூஃப் டாப் கிடையாது, ஏன்னா அதுங்களே படைச்சி வச்சுருக்கு. அப்புறம் இந்த டெம்பிளோட சென்டரில் தான் அந்த சடங்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் சென்டரில் சர்க்கிளில் போட்டு இறந்து போனவங்க உடம்பை வச்சு அதுக்கு என்ன சடங்கு பண்ண போதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு மேலே எடுத்து அப்ளை பண்ண ஈஸி இல்லை. ஏன்னா டிசைர் மாதிரிக்கிற ஒரு சில மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்குங்க. அதுவும் கூட பேரை கூட ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தான் மறந்து போச்சு. இது பார்க்குசா? அதே தான். ஆனால் அதுக்கு வெறும் அடிகளுக்கு தான் அதுங்களோட பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் இருக்குது. ஐ திங்க் அதான் அதுங்களுக்கு ஹெட்டுன்னு நினைக்கிறேன். எது ஹெட்டா? சரி, அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அதோட மூஞ்சி பக்கம் மனுஷ மாதிரி வப்பான் இருக்க. சிங்கத்தோட உடம்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதோட பேரை கூட ஏதோ சொல்லுவாங்களே, எது மண்டிக்கிற? அதே தான். பரவாயில்லையே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் புக்கில் பார்த்து படிச்சது தான்ப்பா. சரி, நீ சொன்னதை வச்சு பார்த்தா கொஞ்சம் டிமோட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுங்களை ஈஸியாக டிபெட் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு கம்பைட் பண்ணிவிட்டு அதுங்களை பொழுது கட்டுப்போம். இது பொழுது கட்டுவோமா? டேய், இதெல்லாம் பிளான் வச்சுருக்கியா? நான் ஆல்ரெடி பிளானை போட்டுட்டேன். அதுங்களை பொழக்கிறதா பிளான்னு சொல்கிறேன். தென் அப்படின்னு சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த டெம்பிளை காட்ட மணல் சொன்ன மாதிரி அந்த டீமன்ஸ்லாம் அந்த டெம்பிள்குள்ளே ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்குங்க. அப்படி எதுங்க சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது சடங்கு பண்ணிட்டு இருந்த ஒரு டீமன் அஞ்சலா திடீர்னு நீட்டி இறங்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்விசிபிள் மேஜிக் யூஸ் பண்ணி அதுங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கா. அதை பார்த்துட்டு கடுப்பானாங்க அந்த டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர மேஜிக்கல் எப்போ நம்ம ஹீரோ அதை லாக் பண்ணுறான். கூட இருந்த இன்னொரு டீமனும் அட்டாக் பண்ண வர அதையும் அசால்ட்டாக போர்ஸ் பண்ணுறான். இந்த சத்தம் கேட்டு வெளியே இருந்த டீமன்ஸ்லாம் உள்ளே ஓடி வர ஆயில் மேஜிக்கை என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஆயிலை வர வச்சு உள்ளே வந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் வழிகொள்ள வச்சிடறான். இது பக்கம் அந்த டீமனும் வெப்லேருந்து ரிலீஸ் ஆகிடுது. அப்படி ரிலீஸ் ஆனதை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல அசால்ட்டாக அட்டாச் பண்ணி அந்த 8 மணி அசால்ட்டாக போட தள்ளுறான். அப்படியே அதை போட்டான்ல கைவிட வெளியே இருந்த டீமன்ஸ் எல்லாம் போட்டான்னு நான் திரும்பினா அதுக்குள்ளே மணலே அதுங்களை போட்டு தள்ளிடுறா. ஏப்பா சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்? சண்டை போட மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ ஜெயிக்கிற கண்டிஷன் தான், நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லலையே. ஸோ அதான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா, அவ்வளோதான். ஆனால் நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க? இதுக்கு எதுனா ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் ப்ரெட் அதிகமாக சாப்பிட்டேன்.
நல்லா போய் சொல்கிறேன். ப்ரெட்டு சாப்பிட்டதுக்குள்ள எவனும் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக மாட்டான். சரி ஓகே, அதை விட இருந்த டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. வில்லேஜில் யாராவது வீடு இருக்காங்களோ முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறந்து போனவங்களுக்காக நம்ம ஹீரோ ப்ரே பண்ணிட்டு வரான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வில்லேஜில் யாராவது வீடு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வில்லேஜ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரிக் பிரதர் மணல்னு யாரும் அந்த மணலில் கூப்பிட்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க, யாரான்னு பார்த்தா அங்கே இடிஞ்சு கிடந்த கல்லுக்கடியிலேருந்து ஆல்ரெடி இறந்து போய் 100 ஒரு சின்ன பையன் வெளியே போகிறான். இவன் தான் அந்த மணலையே கூப்பிட்டுருக்கான். பிரிக் பிரதர், மணல், ஃபைனலி நீங்கள் வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் எங்களை காப்பாற்ற வருவீங்கன்னு. அந்த தைரியத்தில் தான் நான் தைரியமாக இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை காப்பாற்ற வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரிக் பிரதர், மணல்னு அந்த பையன் மணலுக்கு கை கொடுக்குறான். ஆனால் அப்போ 100 இருக்கிறதால மணல் அவனுக்கு கை கொடுக்க யோசிக்கிறான். என்னாச்சு பிரதர்னு அந்த பையன் யோசிக்க, அப்போ மணலை தப்பாக நினைக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவை அந்த பையனை தூக்கி உண்மையிலே நீ நல்ல பல பார்த்துருக்கான்னு நம்ம ஹீரோ அந்த பையனை பாராட்டுறான். பதிலுக்கு அந்த பையன் நீங்கள் யாருன்னு கேட்கப்போ, நான் உன் பிரதரோட ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமாம். அப்புறம் உன் பிரதர் அவன் கையை பிடிக்கலன்னு சொல்லி நீ கவலைப்பட வேண்டாம். அவள் கொஞ்சம் டயர்டாக இருந்தா அதனால தான். பட் கவலைப்படாத, இப்போ அவன் கையை பிடிப்பான்ட்டு நம்ம ஹீரோ அந்த பையனோட கையை மேலே பார்த்து நீட்டுறான். மண்ணில் அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான். பரவாயில்ல, இருக்கட்டும் பிரதர். சரி, இப்போ உனக்கும் டயர்டாக இருக்கும்ல, இப்போ நீ தூங்க ஆரம்பி. ஆமாம் பிரதர், எனக்கும் டயர்டாக தான் இருக்குன்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கடைசியாக குட் பை சொல்லிட்டு கடைசா ஃப்ளைட் கிரேஸ்வெல், இந்த பையனை நான் கிட்ட படிக்கிறேன். இனி நீங்கள் தான் அவனுக்கு வழிகாட்டணும்னு நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனோட சொல்ல அவன் காட் கிட்ட படிக்கிறான். வில், சொல்லுப்பா. என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பா. எதுக்கு நான் ஏதோ பணக்கார பையன் ஸ்ட்ராங்காக இருக்க என்டர்டெயின்மெண்ட்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சேன். உண்மையிலே நீ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க. ஐம் சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. சரி, இங்கே இருக்கிற மற்ற சோல்ஸுக்கு விடுதலை கொடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா ஒன்றா சேர்ந்து அங்கே இறந்து போனவங்க 100 ஆனவங்கன்னு அவங்களோட பாடிஸையும் ஒன்றா கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து சோல்ஸ்க்கு ப்ரே பண்ண ஃபைனலி அங்கேருந்து எல்லா சோல்ஸுக்குமே விடுதலை கிடைக்குது. மணல், நம்ம இந்த வில்லேஜ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்ல. செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு டிமாண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஐ திங்க் அதில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு இடம் பாக்கி இருக்குன்ட்டு அந்த மணல் நம்ம ஹீரோவை அந்த வில்லேஜோட ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீடு கூட்டிகிட்டு வரான். அப்படி அந்த இடத்துக்கு வந்ததோ, மேப்பல் பருத்து நீ இப்போதான் இருக்குன்னு தெரியும், ஒழுங்கா வெளியே பானுங்காத்த. இது வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே. மணல் வந்துடியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருந்த ஒரு வயசான கோஸ்ட் லேடி வெளியே வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு ஹை லெவல் கோஸ்ட் மாதிரி இருக்கப்போ இவங்களால பிரச்சனை வந்தால் வேற பழியில ஸ்பிரிட்ஸ் சமாளிக்கக்கூடிய மேஜிக்கல்ஸோட யூஸ் பண்ண வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டிங் ரெடியாக இருக்கேன். அப்போ அந்த கோஸ்ட் பாட்டி அவங்ககிட்ட வந்துட்டு, தம்பி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ஆக்சுவலாக எனக்கு இதை ஃபைட் பண்ணுற ஐடியா இல்லை. அப்புறம் நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக வயசும் ஆகலை. நீங்கள் இன்னும் திறந்தவே இல்லையா மேப்பல்? மணல், அப்படின்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் திறந்தவே மாட்டீங்க. சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது பாருங்க மேப்பல், இந்த பையன் ஒரு ஹை லெவல் ப்ரீஸ்டாக இருக்கான். உங்களை மாதிரி வழி தவறி போன ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கான். இவன் அடிப்பட்டவங்களோட காயத்தை சரிப்படுத்துறதுக்கு இவனால் மெடிசனை கிரியேட் பண்ண முடியுது. அதனால் இதுக்கு மேலே நாங்களே இதை விளைச்சி பார்த்துக்குறோம். நீங்கள் தேவையில்ல, முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. எது கிளம்பலம்மா? என்ன அசால்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா நான் போகிறதுல உனக்கு வருத்தம் இல்லையா? எது வருத்தமா? நான் எதுக்காக வருத்தப்பட போகிறேன்? சாச்சா, எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, காற்று வாட்டும். அப்படியா? ஆனால் உன் முகத்தில் ஏன் வருத்தம் தெரியுது? எது வருத்தமா? அப்படிலாம் பண்ணல. இதை பாருங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் போகிறத நினச்சி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இல்லை, நீ போய் சொல்கிற, அது உன் கண்ணிலே தெரியுது. நீ மற்றவங்கள பண்ண ஏமாற்றலாம், எங்களால் ஏமாற்ற முடியாது. ஏன்னா உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா? போதும், நிறுத்துங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? நீங்கள் எதுவும் நினச்சி எல்லாருமே வருத்தப்பட்டேங்க. நானும் தான். அதுக்காக நான் அந்த கடவுள்கிட்ட வேணும்னு நினைக்கிறீங்களா? நான் வேணேன். ஆனால் எந்த ஒரு கடவுளும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதனாலேயே நான் இந்த கடவுளுக்கு எப்போ இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த ஆஃபல்ஃபோட வாழ்க்கை ரொம்ப பெருசாக இருக்கு. என்னால் ஹெல்ப்புகளை ஏற்றுக்க முடியல. எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. என்னையும் உங்கள் கூடியே கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் வளர்ந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக எல்ஃபால் பொதுவாகவே 1000 வருஷத்துக்கு மேலே வாழ முடியும். இவனை தான் ஆஃபல்ஃபான்னாலையும் இவன் உடம்புல அந்த எல்ஃபோட பிளட்டு தான் படுது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இவனாலையும் 1000 வருஷத்துக்கு மேலே வாழ முடியும். இத்தனை வருஷத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் இழந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்காக வருத்தப்படுறான். மணல் டோர் போதும். இப்போ எதுக்காக நீ சின்ன குழந்தை மாதிரி எழுந்துட்டு இருக்க? முதல்ல போ, அழுகு எண்ணி பாட்டு. இதை பார், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே கடவுள் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் இது உன்னோட லாஸ்ட் சான்ஸ். இதை வாட்டியாவது யூஸ்லெஸ்ஸாக வாழாமல் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக வாழ பழகிக்கோ. நீ வேணால் கடவுளை பறக்கல, ஆனால் கடவுள் என்றைக்குமே ஒன்று இருக்க மாட்டாங்க. அவங்க மேலே அன்பாக தான் இருப்பாங்க. அந்த அன்புன்றது எப்போவுமே குறையாது. அதை பற்றி உனக்கு இப்போ புரியாது. அதுக்கான நேரம் வரும்போது நீ அதை பற்றி புரிஞ்சுப்ப. சரி ப்ரீஸ்ட், இப்போ நான் கிளம்ப ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் போனதுக்கப்புறம் இதை முட்டால எனக்காக நீ பார்த்துக்கணும்.
இவனுக்கு பயப்பட தான் ஜாஸ்தியே தவிர மற்றபடி ரொம்பவே நல்ல பையன். அதனால கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோ. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண அந்த டீமன்ஸ் எல்லாம் மீனிகளை அதுங்க கொடுத்த வேலையும் செய்கிற ஜஸ்ட் அடிமைங்க அவ்வளோதான். ஏன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் ஒளி தவிர வந்து மக்களை தாக்குற மாதிரி தெரியல, யாரோ ஆர்டர் கொடுத்து தாக்குற மாதிரி தெரியுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுங்களோட தலைவன் காட்டு அந்த பக்கத்தில் இருக்கான். அப்படின்னா அவெல்லாம் இதுங்களை எல்லா இடத்துலையும் அனுப்பி மக்களை தாக்க வச்சிருக்கணும். ஆனால் எப்படி இதுங்க பண்ணுதுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது மோசமான பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, போகிற நேரத்தில் என்னதுக்கு இதை பற்றிலாம் வச்சுக்கிட்டு சரிங்க. அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணப்பா. சாச்சா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதுக்கு எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. சரி முன்னாள், நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாருன்னு அவங்க கடைசியாக அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அவங்க போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மிச்சர் பாடிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுங்கள்ட்ட சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 நாள் போக அந்த ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டீமன்ஸால் ஊருக்கு இருப்ப நிலைமையை பார்த்துட்டு அவங்க எல்லாம் படுத்தப்பட அப்புறம் அவங்களோட ஹெல்ப் ஆகி இவங்க கேதர் பண்ண அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் அதே இடத்துல புதைக்கவும் செய்கிறாங்க. தென் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு இடத்துல கூட நின்றுட்டுருக்க என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சு பிடிச்சி எடுக்கதான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமன்ஸை கொண்டு நம்ம ஹீரோ இந்த வில்லேஜை காப்பாற்றிருக்கா. அதனால அவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக அன்றைக்கி நைட்டு அவனுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பார்ட்டியில் அவனால் கலந்துக்கல, அவனை ஆளையே காணோம். ஸோ வில்லனை தெரிஞ்சதுமே உடனே நம்ம ஹீரோனை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் எங்கே தேடி அவன் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்க. அப்போ ஒரு ஃபேரி அவனை கிராஸ் பண்ணி போக்கப்போ உடனே நம்ம ஹீரோ அந்த பெரிய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா அது ஏதோ ஒரு பெரிய பாறைக்கு மேலே போக அதுக்கு மேலே ஏறி பார்த்தா அந்த மணல் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹே மணல், நீ இங்கே தான் இருக்கியா? ஓ வெல், நீ தானா? ஹே மணல், ஆமாம், நீ ஏன் தனியாக உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆனால் எங்கேருந்து பார்க்க இந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்குல்ல? உண்மைதான். ஆனால் பொண்ணு பொழிச்சுன்னு தெரியுமா, அதுவும் அந்த இடத்துல இன்னமும் ஒரு சில அண்டர்ஸ் இருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு போக போய் பயப்படுவாங்க. ஈவன் அட்வென்ச்சர்ஸ் கூட அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போனால் எந்த ஒரு அட்வென்ச்சரும் உயிரோட திரும்பி பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் அண்டர்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க. ஓ, அந்த இடத்துல அண்டர்ஸ் இருக்காங்களா? அப்படின்னா சரி, நாளைக்கு கல்யாண கிளம்ப வேண்டியதா? எது அங்கே போக போறியா? டேய், உனக்கு என்ன புத்தி மழுங்கி போச்சா? அது ரொம்ப ஆபத்துரா. நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா இல்லையா? ஓ, நல்லாவே விழுந்துச்சு. அதனால தானே நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்டர்ஸ் இருக்கிறது தான் எனக்கான வேலையும் இருக்கும். அட ஆமால, உன் வேலையா தானே? சாரிப்பா, நீ யாருன்றதையே மறந்துட்டேன். பரவாயில்ல விடு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மறப்பேன்னு எதிர்பார்க்கல. ஏடா டேய், மறந்தது ஒரு குத்தமா அதுக்கு சிரிச்சு வருப்பத்துற. அதுவும் சோகத்தில் இருக்கிற மாதிரி இப்படிடா சிரிப்பேன். ஓ சாரிப்பா. ஆமாம், அந்த ஓல்டு லேடி மேப்பல் அவங்க யார்? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மதம்? அது ஒரு பெரிய கதை. மேப்பல் அவங்கள உன்ன மாதிரி தான் வித்தியாசமானவங்க. ஆக்சுவலாக இந்த நார்த்தன் சைடில் இருக்கிற கிராஸ்லேண்ட் அப்படின்ற ஃபாரஸ்ட்டில் தான் நான் பிறந்தேன். அந்த இடம் ஹெல்ப்ஸுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல ஹெல்ப்ஸ் மட்டும் தான் பழப்பாங்க. அந்த வகையில் என் அப்போ ஒரு ஹெல்ப் தான். இப்படி இருக்க தான் திடீர்னு ஒரு நாள் அவங்க அந்த ஃபாரஸ்ட்லேருந்து காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அப்படி காணாமல் போயிட்டு அவங்க திரும்ப வந்தப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் வந்தாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியல. ஊர் மக்கள் அவங்கள வெறுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் பிறந்தேன். ஆனால் என்ன, நான் பிறந்ததுமே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் இல்லைன்னு ஆயிடுச்சு. பட் எல்லாத்தோட முடியல. நான் ஒரு ஆஃப் பிளட்டட் எல்ஃப்ன்றதால நாட்கள் போக போக அந்த ஊர் மக்களுக்கு என் மேலே வெறுப்பு அதிகமாச்சு. நான் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, அதனால நான் அவங்க கொடுத்து ஒத்து வர மாட்டேன்னு என்னை அந்த இடத்த விட்டு அடித்து துரத்துனாங்க. அப்போ எனக்குன்னு யாரும் இல்லை, பசி. அப்போ எங்கள் அம்மா விட்டுட்டு போனதெல்லாம் இந்த ஆராவும் பாவும் தான். இதுதான் என் பசியை போக்குச்சு. வேட்டையாடி என் பசியை போக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் காலப்போக்கில் சிட்டிக்கு போனேன். சிட்டி நான் கேள்விப்பட்டதை விட ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சிட்டி லைஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால அங்கே இருக்கிற கீழே சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரான எனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணேன். நிறைய குவிஸ்டம் முடித்தோம். அந்த லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எனக்கு துரோகம் பண்ணாத வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் என் டீமை சேர்ந்தவங்களே என் சாப்பாட்டில் பாய்சனை கலந்து என்னை கொல்ல பார்த்தாங்க. நான் செத்துருவோன்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சாகிறதுக்குள்ளே அவங்க எல்லாரையுமே என் கையாலே கொல்லட்டேன். ஆனால் அந்த பாய்சன் என் உடம்புல பரப்பி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன் டைம் இருட்டு. எங்கே போகிறேன்னு தெரியாமல் இந்த வில்லேஜுக்கு வந்தேன். மேப்போட வீட்டை பார்த்தேன். ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் மயங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் மேப்பில் முதல்ல பார்த்தேன். ஆனால் அப்போ அவங்களுக்கு இப்போ நீ பார்த்த அளவுக்குலாம் வயசாகல. கொஞ்சம் எங்கே தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வயசானவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன ரெஸ்கியூ பண்ணி சாப்பாடு கொடுத்து நான் வாழ்கிறதுக்கான ஹெல்த்தையும் கொடுத்து எனக்கு அட்வைஸும் கொடுத்தாங்க. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதில்ல. மேப்பிள் அவங்க உண்மையிலே வித்தியாசமானவங்க தான். அப்புறம் எனக்கு அப்பளை விட்டு இந்த வில்லேஜை விட்டு போக விருப்பம்ல. அதனால ஒரு அன்றா மாதிரி இந்த வில்லேஜில் வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்து போச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். எனிவேஸ் இப்போ அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் மேப்பிள் சொன்னதை நான் இன்னும் மறக்கல. இது பார்ப்பேன், இதுக்கு மேலே என் லைஃப்பை நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு மேலே உன்னோட ஜேர்னியில் நானும் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். காடஸ் ஆஃப் லைட்டோட டிஃபன் ப்ரொடக்ஷன் மூலியமாக எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன்.
நான் ஒத்துக்கிறேன், நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கில் தான். பட் என்னால் முடிச்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த நாள் கேட்கப்போ. சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காடஸ் ஆஃப் ஃப்ளைட்டோட டிவன் ப்ரொடக்ஷன் உனக்கு கிடைக்க நான் ப்ரே பண்ணுறேன். அவங்க எப்பவும் உனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்கை போட்டு அவளோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் மணல், நீ சொன்னதுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டேன். நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கு தான். ஹேய் கமான், காமெடி பண்ணாத. ஓரளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை. இதை பார்ப்பா, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட டீச்சர், நான் இல்லை. சரி, ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா நம்மளால் கேட்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் போய் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட முடிஞ்சிருது. ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடித்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த அன்டேட் சிட்டிலேருந்து வெளியே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆஃப் வெல்ஃபை மீட் பண்ணுறான். அவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போனது. இந்த டீமன்ஸால் அவன் வில்லேஜுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் ஒரு கைடாக யூஸ் பண்ணி அந்த வில்லேஜுக்கு அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளி அந்த வில்லேஜை காப்பாற்றுறான். அதே சமயத்தில் அவங்க இறந்து போனவங்களோட எல்லா பாடிஸையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட சோல்ஸை வழக்கு போல் சென்ட் ஆஃப் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கான் வித் அந்த ஹெல்ப்போட உதவியால். அதுக்கப்புறம் ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தென் அவங்களோட ஹெல்ப்பை வச்சு அங்கே இறந்து போனவங்களோட பாடிஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல புதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த வில்லேஜை காப்பாற்றிருக்கா அப்படின்றதால ஊர் மக்கள் அவனுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க. பட் அந்த இடத்துல அந்த மேலே இல்லை. எங்களான்னு போய் தேடி பார்த்தா அவன் ஏதோ ஒரு பாறைக்கு மேலே சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவன் கூட பேச்சு கொடுத்து அவன் சோக கதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அவனும் அவன் ட்ராவலில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்படி தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதனால அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.